அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷைத்தானை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டான் அப்படின்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தான் தலை வணங்கலை, அல்லாவோட வார்த்தை மீறினா அப்படின்றதுனால அல்லாஹ் கோவப்பட்டு தான் பூமியில் போ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஷைத்தான் எப்படி இருந்தா தெரியுமா, ஜின்களோட தலைவனாகவும் மலக்குகளோட உஸ்தாதாகவும் இருந்தான். அது மட்டும் இல்லை, அவன் தொழுகாத இடமே கிடையாது, அப்படி இருந்தான் ஷைத்தான். அதனால் அவன் ஷைத்தான் என்ன சொன்னான், நான் உன்னோட அடியான் மௌத்தா போகிறவரை நான் அவன் வலிக்கு எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு நம்ம ரப்பு என்ன சொன்னான்னா, நீ எவ்வளோ டைம் நீ வலிக்கு எடுத்தாலும் சரி, என்னோட அடியான் என்கிட்ட அவ்வளோ பாவம் செஞ்சாலும் என்கிட்ட ஒரே ஒரு தடவை மனம் வருந்தி என்னை மன்னிச்சிக்கோ யார் ரப்பே, நான் செஞ்ச பாவங்களை நீ ஒருத்தர் தான் மன்னிக்கக்கூடியவன்னு சொல்லிட்டு ஒரு தடவை மன்னிப்பு கேட்டேன்னா அவனோட பாவத்தை எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்றான். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு மனுஷ ஜென்மங்க, நம்ம எப்படி இருப்போம்னா நம்ம தப்பே செய்ய மாட்டோம்னு நம்மளால யாராலையுமே சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது நம்ம பாவத்தில் நம்ம ஈடுபட்டுட்டே தான் இருக்கோம், நமக்கு தெரியாமலும் இருக்கலாம். அதனால பாவ மன்னிப்பு மட்டும் கேட்கறது நிறுத்தாதீங்க. நமக்கு இப்போ தெரியுது நிறையா கியாமத்தோட அடையாளங்கள்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்மளோட பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்துல ஏற்கப்படாது. அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அஸ்தக்ஃபிருல்லா நிறையா இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது கண்டிப்பாக போடுறேன். அஸ்தக்ஃபிருல்லா அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் ஓதிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ பாவ மன்னிப்பு கேட்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த ஒரு வாழ்க்கைக்காக அல்லாஹ் கிட்ட சுக்ரியா சொல்லிக்கிட்டே இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.